ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லஞ்ச் பாக்ஸ். அதாவது கிட்ஸுங்களுக்கு ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கானது. ரொம்ப சிம்பிள், அருமையாக செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பொட்டோட்டோ இருக்கீங்களா, அது எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ போதுமோ அதை எடுத்துகிட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் வச்சு சூடான பிறகு நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் எழுதியிருக்கோம். எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இதை போட்டு லைட்டாக அப்படியே எண்ணெயோடு கலந்துக்கோங்க. கலந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுருக்கீங்க அந்த பொட்டேட்டோ, அதை கலந்துக்கோங்க. இப்போ லைனாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கொஞ்சம் அப்படியே எண்ணெயோடு கலந்தால் போதும். சரிங்களா? இப்போ பொட்டேட்டோ போட்டு அந்த பொட்டேட்டோ அது கூட அப்படியே அந்த மசாலா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகணும், ஃபுல்லாக கலக்கணும். சரிங்களா? அப்படி தான் பண்ணணும். பாருங்கள், சைட்டாக கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க. எப்படி டேஸ்ட்டு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளாகனது கூட குயிக்காக நடக்கும். அதே சமயத்தில் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், இப்போ அந்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலா கலந்து அப்படியே கலக்கணும். அந்த மசாலா அப்படியே கூடி வரணும். சரிங்களா? அதை பொட்டேட்டோ கூட கூடி வரணும். கொஞ்ச நேரம் தாங்க ஆகும். மினிமம் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுக்காமல் கொஞ்சம் தெரியும். ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. இது 2 மினிட்ஸ், அவ்வளோதான். அது மேகி போய் செய்கிறோம் இல்லையா, அவ்வளோதாங்க அந்த டைம் ஆகுது. நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது அப்படியே முடிஞ்சுவிடுங்க. 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கண்டிப்பாக நான் பண்ணது அதுதான். நான் சீக்கிரமாக தான் நான் பண்ணி கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்படியே சுண்டி அந்த உருளைக்கிழங்கு கரெக்டாக நிற்கும். ஏற்கனவே வேக வச்சுட்டிங்க இல்லையா. இப்போ இது பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. மசாலா இதில் நம்ம போட்டது நல்லா ஸ்ப்ரெட்டாக நல்லா அப்படியே கூடி வரணும். அது நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிள்ளைங்க நல்லா காரம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எதுவும் போட வேண்டாம். ரொம்ப ஒரு மைல்டான நல்ல ஒரு டேஸ்டியான மசாலா மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க. பாக்ஸில் போடணும், உருளைக்கிழங்கு போட்டு சாதம் போட்டு அவ்வளோதாங்க. ஜஸ்ட் அப்படி கலக்கி அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடியும். பாருங்கள், இதுதாங்க லஞ்ச் பாக்ஸ். பசங்களுக்கான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் பொட்டேட்டோ ரைஸ். உங்களுக்காக நல்லா இருந்ததுன்னா பெருசாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.